தான். ஸோ டெய்லி வந்து நம்ம ஒரு 5 இது வந்து நம்ம மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 2 போர்ட்டல், 2 அப்ளிகேஷன் அண்ட் 1 ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் டூல் வந்து டெய்லி மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து அந்த 5 இதில் வந்து ஒன்று ஆர்டிபிசிஆர் ஆப். ஆர்டிபிசிஆர் ஆப் வந்து சாம்பிள் கலெக்ஷனுக்காக. ஸோ நம்ம ஏற்கனவே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம டிடி ஆஃபீஸ் மூலமா கேட்டு ஒரு இது சிஎம்ஓவுக்கும் இந்த லேப் டெக்னீஷியனுக்கு வந்து நம்ம அந்த இது வாங்கி லாகின் ஐடி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த நம்ம இங்க நம்ம லேப்ல நம்ம எப்போ சாம்பிள் எடுக்கிறோமோ அப்பயே வந்து நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எந்த லேபுக்கு நம்ம ரெஃபர் பண்றோமோ, எந்த லேபுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்புறோமோ அந்த லேபுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் லிஸ்ட் வந்து அங்கே போயிடும். ஸோ நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டியது நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை அந்த குறிப்பிட்ட லேப் டெக்னீஷியனும் சிஎம்ஓஸ் கிட்ட இருக்கு. அது லேப் டெக்னீஷியன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது. ஒவ்வொரு வாட்டி எத்தனை ஸ்வாப் எடுக்கிறோமோ அன்னைக்கு உடனடியாகவே அந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணி விடுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு எந்த இதுக்கு ரெஃபர் பண்றோம் அதுலேயே ஒரு ஐடி கிரியேட் ஆகும். எந்த லேபுக்கு அனுப்புறோம்னு சொல்றது இது அனுப்பிச்சுடுறது நம்ம வேலை அதோட முடிஞ்சது அந்த வேலை. ஸோ அடுத்தது வந்து ஐசிஎம்ஆர் விஆர்டிஎல் போர்ட்டல் ஒன்று இருக்குது. அது வந்து எந்த லேப்ல டெஸ்ட் பண்றாங்களோ. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோபயாலஜி லேபு மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ அந்த லேப்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ண பின்னாடி நாம அமைச்ச லைன் லிஸ்ட்ல வந்து அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்றது தான் ஐசிஎம்ஆர் விஆர்டிஎல் போர்ட்டல். ஸோ அவங்க வந்து அந்த வேலையை அந்த மைக்ரோபயாலஜிஸ்டோட வேலை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுறது. அந்த பாசிட்டிவ் லைன் லிஸ்ட்டை வந்து டிடி ஆஃபீஸ்ல இருந்து டிடி சார் வந்து அது பாசிட்டிவ் லைன் லிஸ்ட் தனியாக எடுத்து அது நம்ம ஊரை சேர்ந்ததா வெளியூரை சேர்ந்ததா வெளி மாவட்டத்தை சேர்ந்தது வேற எந்த ஊரை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணி அவர் தனியாக வந்து அந்த பாசிட்டிவ் லைன் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணணும் டிடி சார். டிடி சார் அது பாசிட்டிவ் லைன் லிஸ்ட் அப்லோட் பண்ணோம்னா அது ஆக்சுவலா வந்து S3 போர்ட்டல்ஸ் ஒரு போர்ட்டல் இருக்கு, COVID-19 போர்ட்டல். அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இதுல S3 போர்ட்டல் வந்து அவங்க வந்து எந்தெந்த கேஸ் இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன இதுன்றது அதை பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு ஆப் வந்து நம்ம ஃபெசிலிட்டி ஆப். நம்ம ஜிஹெச்ல இது பண்ண வேண்டிய ஆப். அதாவது எந்த இடத்துல வந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த ஆப்பை வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்ததுனால மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி ஆப் இருந்தது. இப்போ நம்ம புதுசாக இன்னைக்கு 4 ஜிஹெச்சுக்குமே வந்து அந்த ஃபெசிலிட்டி ஆப் வந்து இது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டுக்கிறோம் டிடி ஆஃபீஸ்ல அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா நாம வந்து பேஷண்ட் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த ஆப்ல வந்து பேஷண்ட் ட்ராக்கிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டெய்லி அப்டேட் பண்ணணும். 24 hours ஒன்ஸ் வந்து அதை அப்டேட் பண்ணணும். என்ன நம்ம பேஷண்ட் எப்படி வந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், நம்ம ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலோ பண்றோம்ன்றதெல்லாம் அவங்க அங்கேருந்து வாட்ச் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பேஷண்ட் ஏதாவது ரெஃபர் பண்றோம், சப்போஸ் ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டர் ரெஃபர் பண்ணாலும் அது வந்து அந்த ஃபெசிலிட்டி ஆப்ல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். மூணாவது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். நம்ம இதுல வந்து என்னென்ன வச்சிருக்கிறோம், லாஜிஸ்டிக்ஸ், பிபி, N95 மாஸ்க், AAA மாஸ்க், இது இந்த மாதிரி அது வெண்டிலேட்டர், எத்தனை பெட், ஐசோலேஷன் பெட் எவ்வளவு இருக்குது, ஐசியூ பெட் எவ்வளவு இருக்குது, குவாரண்டைன் பெட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணோம்னா நாம இங்க அப்டேட் பண்றதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த S3 போர்ட்டல் அப்படின்ற சொல்ற COVID-19 போர்ட்டலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். ஸோ மேல சென்ட்ரல்ல இருந்து பாக்குறவங்க இந்த S3 போர்ட்டல பார்த்தோம்னா சென்ட்ரல்ல ஸ்டேட்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் இந்த S3 போர்ட்டல பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனை கேஸ் வந்திருக்காங்க, எத்தனை கேஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெசிலிட்டி ஆப் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்களா இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த S3 போர்ட்டல தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த S3 போர்ட்டல்ல இன்னொரு இது அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் டூல் அந்த S3 போர்ட்டல்ல இருக்கும். அதை வச்சு என்னன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் வச்சு 1 வீக் கழிச்சு எவ்வளவு வந்து நமக்கு வந்து கேஸ் வரும், என்ன டபுளிங் டைம், என்ன வந்து எத்தனை வெண்டிலேட்டர் தேவைப்படும், எத்தனை பெட் தேவைப்படும், அதே 1 மந்த் கழிச்சு எவ்வளவு கேசஸ் வரும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஸோ எவ்வளவு டெத் வரும், எவ்வளவு வெண்டிலேட்டர் தேவைப்படும், எவ்வளவு ஐசோலேஷன் பெட் நமக்கு எது போதுமா இல்லையா அப்படின்றது வந்து ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் டூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் என்னன்னா நம்ம இந்த S3 போர்ட்டலும் ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் டூல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாக்குறது தான். ஸோ நாம அப்லோட் பண்றது தான் அங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த இது S3 போர்ட்டல் ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் வரும். ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்குறது. நம்ம லெவலில் பண்ண வேண்டியது 2 தான், RT-PCR ஆப்பும் ஃபெசிலிட்டி ஆப். 2 தான் இப்போதைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ RT-PCR ஆப் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. ஃபெசிலிட்டி ஆப் மட்டும் நம்ம அந்த ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளுடைய டெய்லி எவ்வளவு லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது நம்ம அப்லோட் பண்ணோம்னா அது S3 போர்ட்டல் வந்துடும். இப்போ நம்ம S3 போர்ட்டல் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம பெனாலஜிஸ்ல நேற்றுலாம் பார்க்கணும் 100-150 பிபி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம ஃபெசிலிட்டி ஆப் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் அதுதான். நம்மளுடைய இப்போதைக்கு நம்ம கேஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த லாஜிஸ்டிக்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
அப்பதான் வந்து சென்னை ஸ்டேட்லயுமே சென்ட்ரலையும் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்றது அக்யூரேட்டா எவ்வளவு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஏற்கனவே சென்னையில போட்டது மட்டும் அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு உள்ள அந்த முடிஞ்ச ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க டிடி ஆஃபீஸ்ல. அது வந்த உடனே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டீட்டெயிலாக வந்து டாக்டர் அருண் வந்து பேசுவார். தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த COVID-19 மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சார் சொன்னால் 2 போர்ட்டல் 2 அப்ளிகேஷன் அண்ட் 1 ஃபோர்காஸ்ட் டூல். ஸோ இதில் வந்து அந்த 2 போர்ட்டல்ன்றது தாண்டி மீது எல்லாமே வந்து ஒரே இதில் வரும். அது S3 போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆடட் ஃபீச்சர்ஸாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப் வந்து RT-PCR ஆப். ஆல்ரெடி வி ஆர் டூயிங் இட். நம்ம வந்து சாம்பிள் அது அட் பாயிண்ட் ஆஃப் சாம்பிள் கலெக்ஷன். ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த CMO அண்ட் லேப் டெக்னீஷியன் வில் ஹேண்டில் தட் ஆப். தே வில் என்டர் த டீடைல்ஸ். ஸோ சாம்பிள் எடுத்து இது பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சார் சொன்ன ICMR VRDL வந்து அட் த லெபரட்டரி. ஸோ வேர் தேர் த டெஸ்டிங் இஸ் பீங் டன், தே வில் என்டர் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி தென் தே வில் அப்லோட் த ரிசல்ட்ஸ். So facility app is the more important app. அது வந்து mainly for patient management and to maintain all the infrastructure tools and what are the requirements எல்லாமே போடுறது. ப்ளஸ் வந்து ஆல் பேஷண்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து பேஷண்ட்டோட எல்லா ஃபாலோஅப்ல எல்லாமே வந்து அதில் வந்துடும். அதில் ரெண்டாவது வந்து இந்த ஃபோர்காஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக அந்த S3 போர்ட்டலே வந்து. ஸோ இந்த ஓவரால் கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் RT-PCRன்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து மீட் பண்ற பாயிண்ட் தான் வந்து RT-PCR. பிகாஸ் அங்கே தான் வந்து we are going to collect the sample and we are going to update the patient details and along with the sample. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்னாங்கன்னா ICMR லேப் மாடியூலுக்கு போகுது. ஸோ அதான் வந்து VRDL சொல்லி சொல்றது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணா ஒன்ஸ் they run the sample they will enter the results according to the data in given as input by the RT-PCR app. ஸோ நம்ம RT-PCRல கொடுக்குற அந்த லைன் லிஸ்ட்ல தான் எதுலாம் பாசிட்டிவோ அதை வந்து அவங்க வந்து அதில் வந்து அப்லோட் பண்ண போறாங்க அந்த ரிசல்ட்ஸ். அடுத்தது இது வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த ரிசல்ட்ஸ் இந்த இது டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து இட் கோ டு ICMR டெஸ்டிங் டேட்டாபேஸ். ஸோ இதுல என்னன்னா அந்த மெயின்ல இதுல தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இந்த பாசிட்டிவ் கேசஸ். நம்ம வந்து RT-PCRல கொடுக்குற எல்லா லைன் லிஸ்ட்டுமே அவங்க எடுக்க போறது இல்லை. தே கிவ் ப்ரையாரிட்டி ஒன்லி டு த பாசிட்டிவ் கேசஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா டிஃபால்ட்டா அந்த பாசிட்டிவ் கேஸோட டேட்டா வந்து இதுல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகுனா டிஃபால்ட்டா வந்து இட் இஸ் மைக்ரேட்டட் டு த S3 போர்ட்டல். ஸோ S3 இஸ் கால்ட் அஸ் சர்வைலன்ஸ் மாடியூல். So இங்கே வந்து it maintains all the database updated and will be viewed and monitored from this database. So even அப்போ நம்ம ஆரோக்கிய சேது ஆப்புமே வந்து இந்த S3 போர்ட்டல் பேஸ் பண்ணி தான் நடக்குது. So they take the patient data from S3 portal and it is being reflected in the ஆரோக்கிய சேது ஆப். ஸோ இதுல என்னன்னா வந்து நம்ம எல்லா பாயிண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே வந்து ரீகன்சிலேஷன், டேட்டா என்ட்ரி, தென் கான்டாக்ட் ட்ரேசிங் எல்லா சர்வைலன்ஸுமே வந்து ஃபைனலி இந்த S3 மாடியூல் இருந்து தான் they will take. ஸோ இதுதான் இந்த மொத்த ஓவர்ஃப்ளோ ஆஃப் த டேட்டா இந்த COVID-19. ஸோ ஹூ இஸ் அ கோஆர்டினேட்டிங் பர்சன் ஃபார் ஈச் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா RT-PCRன்றது DDHS, CHO, Dean, JDHS. ஸோ தே வில் பி கோஆர்டினேட்டிங் ஃபார் த RT-PCR ஆப். நெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் ICMR VRDL இது வந்து VRDL microbiologist will handle the CV analytics app. Facility app will be headed by the either Dean or JDHS. S3 portal will be by the DDHS or CHO. And finally வந்து forecast toolum வந்து there will be done by DDHS and CHO. So what is the RT-PCR mobile app? So the purpose என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து for entering the detail of the patient from whom the sample is collected for testing COVID-19. So இது எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து it is the place of entry of the app. It's happening at all collection centers. For example நம்ம வந்து all GH we collect the sample. So this app will be handled by the all GH medical officers and the laboratory technicians who is the in charge for the collecting this sample. So how we are doing and what is the process in பார்த்தீங்கன்னா வந்து mainly DDHS and CHO, the medical officer who should ensure that login credential generated for each laboratory technician in the collection center. So எல்லாருக்குமே வந்து ஜென்ரலி ஃபோன் நம்பர் தான் வந்து லாகின் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரூர் GHனா அரூர் GHோட லேப் டெக்னீஷியனோட ஐடி வந்து will be the phone number. ஸோ அது வந்து இந்த வெப்சைட் இருக்குல்ல COVID-19 CCNIC ICMR அப்படின்ற அந்த வெப்சைட்குள்ளே போய் அவங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே தென் தே வில் பி allowed to open the app after getting the OTP. ஸோ OTP வரும், OTP போட்டு உள்ளே போயிட்டு தென் the data will be entered and sent to the lab accordingly. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்றது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஐடிலாம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நோ நீட் டு கோ இன் டீடைல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த நீங்கள் ஆப் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபார்ம் லைக் திஸ். ஸோ அதில் எல்லா டேட்டா என்டர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் நேம் அது எல்லாமே போட்டு டேட்டா என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா தென் வில் கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென் அந்த ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணோடனே இட் வில் ஆஸ்க் ஃபார் ஃபியூ டீடைல்ஸ். ஸோ டூரிங் சாம்பிள் கலெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்டோட கேட்டகரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ட்ராவலா இல்லை சம் கான்டாக்ட் கன்ஃபார்ம் கேஸ், அந்த மாதிரி எல்லாமே அது இட்ஸ் ஆல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி காலம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வி ஆர் கெட்டிங் ஏ கேஸ் ஷீட். ஸோ நம்ம வந்து சர்வேலன்ஸ்க்கு டிசீஸ் சர்வேலன்ஸ்க்காக வந்து நம்ம வந்து எபிடமாலஜிக்கல் கேஸ் ஷீட் வாங்குறோம். ஸோ அந்த கேஸ் ஷீட்டில் எல்லா டேட்டாஸ் ஃபில் இருக்குது. அடுத்தது ஐசிஎம்ஆரோட டெஸ்டிங் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சர்ன் மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணி கொடுத்த உடனே the details will be entered in this portal accordingly. So all whatever the things which is required in the app is already being collected in the epidemiological case sheet and the ICMR laboratory investigation slip. So என்னன்னா நம்ம வந்து நம்ம பேப்பர்ல இருக்கிறது வந்து we are going to enter through this app and we are going to give full details including history and the doctor who is going to take the swab, means sorry, who is in charge for the swab, then where we are going to take the test and where we are going to refer, everything will be taken in this app. So finally வந்து நீ எங்க அனுப்ப போறீங்கன்றதை போட்டுட்டு we are finishing. So once you enter the app, the patient which is given one SRF ID, then they will give all the details. So அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்ம போடுற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட் வந்து விஆர்டிஎல் ஆப்ல வந்து அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் ரன் பண்ணி அந்த கன்சர்ன் ஐடிக்கு தான் வந்து தே வில் கிவ் ரிப்போர்ட். ஸோ ஐசிஎம்ஆர் விஆர்டிஎல் ஆப்ன்றது வந்து பேசிக்கலி திஸ் இஸ் ஃபார் த மைக்ரோபயாலஜிஸ்ட் ஹூ இஸ் கோயிங் டு டூ த டெஸ்ட் இன் த கன்சர்ன் ஆர்டிபிசிஆர் லேபரேட்டரி. ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவர்மெண்ட் தம்மம் மெடிக்கல் காலேஜ் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ தே வில் டூ த பர்டிகுலர் திஸ் திங். ஸோ இது வந்து மெயின்லி வந்து என்னன்னா தே ஷுட் என்டர் த ரிசல்ட்ஸ். ஸோ பேசிக்கலி நத்திங் மச் இன் திஸ். தே ஹாவ் ஆல் த சாம்பிள்ஸ், the list of the samples being sent வந்து they have the list already. So they have to go and identify which sample is positive, then they will upload the result. So that is what the use of this ICMR VRDL portal. So the data flow process same. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து என்னன்னா, see in the ICMR portal is not only for the government institution, it is for all the private institution, everyone who is going to test and treat the COVID-19 patient. So so now we are bringing all the data to the common pool. So basically previously those patients treated in the government hospital will be maintained in our database, and private hospital they will have separate database. But here the ICMR takes over everything. They make as a bridge. So they act as a bridge and they collect all the data. So that நீங்க ஆரோக்கிய சேது ஆப்ல கேட்டீங்கன்னா it will be for even private patients also. Not only the patient who come inside the government facility, even the patient who goes for the private facility, the same process what we are doing, it has to be followed by the private labs also. So அதனால வந்து என்னாச்சுன்னா, so that S3 portal will have complete data of all COVID-19 patients, especially those who are positive. The data will be taken care of by the ICMR. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த S3 அந்த டேஷ்போர்டில் வந்து திஸ் இஸ் ஹவு இட் வில் பி தேர், அவங்க என்டர் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி வந்து ஆட் த ரெக்கார்ட். ஸோ மேனுவலாக என்டர் ஆகும் பண்ணலாம், ஆல்ரெடி ஏற்கனவே ஐடி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ யூஸ்வலி the microbiologists will trace off the SRF ID from the RT-PCR app and they will upload the result. ஸோ வந்து ரிசல்ட் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒன்ஸ் they upload the result, the concerned data will go to the ICMR S3 portal. ஸோ இதுதான் அந்த போர்ட்டலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒவ்வொரு பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ் ஆல் பீன் என்டர்ட் பை த RT-PCR app. It is stored in the ICMR portal. From there, for example, if the patient, for example, the ICMR they generate one ID and the patient ID is there. So these two ID will be matched with the result test sample and then they will give the result. So இது வந்து என்டர் பண்ணிடுவாங்க. For example, வந்து இங்க வந்து they will tell the update the status. For example, இந்த patient ID போட்ட உடனே it will come, name, everything will come and they will update the status, then finally they will give the result. So this is what they do in the ICMR app. Now coming to the facility app, which is more important. We are going to get our respective IDs for each stage.
So from now, in future, from tomorrow onwards, we will start entering everything. Logistic report full வந்து நம்ம இதுல enter பண்ண ஆரம்பிச்சிரும். So main purpose பாத்தீங்கன்னா வந்து it is for updating treatment and outcome status for all patients. The place of entry is all district COVID hospitals and COVID health centers. So basically, COVID hospital is a medical college and COVID health centers are all GH. So அதனால வந்து we come under the facility mobile application. So இதுக்கு யார் இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து all the JDs and the dean will be the in charge. And they not only we update all the details of patient admit here, we are and maintain their outcome status. We are also going to update the logistic and infrastructure data in this app. அதாவது சார் சொன்னார். ஸோ நம்மகிட்ட என்னென்ன இருக்கு இல்லைன்றதை ஃபுல்லாக நம்ம இதில் என்டர் பண்ணுறோம்னா, so that for even it will be easy for this central level and state level to access all the information, so that the necessary things will be delivered to us at the ease. So mainly 3 parts is there in this facility app. First part is patient tracking and treatment. So patient oda status, for example, isolation la irukangala, what is the oxygen requirement, what is the critical care management is happening, whether they need a ventilator support, adu mari varum. Then condition of the patient, whether he is classified as a mild symptomatic or moderate or severe symptom. Then they will be updating all the underlying medical data like comorbids, symptoms, age, everything. Then finally we are going to give the how the after management, how we are going to give the outcome. Either patient is still active or still when the patient is now become negative, so he is discharged, or patient is deceased, or sometimes it is referred to other centers. ஸோ இது எல்லாமே வந்து பேஷண்ட் ட்ராக்கிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் ரெஃபரல்ஸ். ஸோ அப் ரெஃபரல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேட்டகரி 3, அதாவது கோவிட் கேர் சென்டர்ல இருந்து தென் தே வில் கோ டு டிஸ்ட்ரிக்ட், அதாவது கோவிட் ஹெல்த் சென்டர்ஸ் சம்டைம் தே வில் கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைல்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே அனுப்பலாம். நம்ம சிவியர் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட மைல்டாக வருவாங்க, அவங்க சிவியர் அனுப்புறது வந்து நம்ம வந்து அடுத்த அப்கிரேட் சென்டருக்கு அனுப்பும்போது வந்து தென் வி ஹேவ் டு யூஸ் திஸ் ஆப். தென் வந்து இன்டர்ஃபெசிலிட்டி பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ வில் பி டன் பேஸ்ட் அப்பான் திஸ் ஆப். Finally, coming to the inventory management. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து current utilization. Basically, they ask every inventory which is needed for managing the COVID-19. So basically, they will ask for bed, oxygen availability, oxygen cylinders or oxygen availability. Then number of ventilators which is used and available, and PPE, N95, drugs, everything. And daily consumption has to be given. So this is been updated on daily basis, so that daily consumption also taken count. For example, PPE, N95, so how much we have already consumed and what is the current utilization and how much we have already stocked. So based upon that, they will go for the supply replenishment. So அது வந்து they will take easily, they can do with this kind of updated things, they can do very easily. So the SSO will enter the details, then these things will be going to, so நம்ம வந்து enter பண்ற facility ஆப்புமே it will go to the S3 app only. So S3 portal தான் போகும். So S3 portal போன உடனே then the data will be totally pooled, so they can be taken up by the at any point. எங்க தேவையோ அது வந்து they can take the data. So for example, இப்போ கோவிட் ஃபெசிலிட்டிக்கு நம்ம இங்க இருந்து அனுப்புறோம், அதாவது கேட்டகரி 2ல இருந்து கேட்டகரி 1 அனுப்புறோம்னா, so only the reference number will be enough for them to take entire history of the patient. So அது மாதிரி வந்து அவங்க அங்க இருந்து நமக்கு அனுப்புறாங்க. For example, when the patient is severe, now after getting treatment, now it has become mild or asymptomatic, they will send back here. Then for this kind of transfer, interface transfer, the app வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So COVID facility app portal எப்படின்னு பார்த்தீங்கன்னா, either it can be done through web page or it can done through Android app. So அதுக்கு வந்து basically they will give an ID password, so which will be given in future. So maybe today or tomorrow will be provided by the DD office. So இதுல என்னன்னா உள்ள போயிட்டீங்கன்னா then they will have this kind of this thing features இப்படி தான் இருக்கும். first column will be patient summary. So for example, in the app வந்து பாத்தீங்கன்னா வந்து you mentioned here how much patient hospitalized, how much required, how much deceased. So those things are available. Next, coming to infrastructure, they given number of isolation beds, O2 beds எவ்வளவு இருக்கு, எவ்வளவு utilized, and the number of ICU beds and number of ventilators utilized. Then coming for the third one part is the supplies. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் N95 எவ்வளோ கரண்ட் ஸ்டாக் இருக்கு, ஆவரேஜ் யூஸ், நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அவைலபிள். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் தேர் இன் தேர்ட் பார்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒன்ஸ் இஃப் யூ கோ இன்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்டோட டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பேஷண்ட் சம்மரிக்குள்ள போனீங்கன்னா each and every patient details will be there. So don't so if you want, you can tap அந்த patient tab குள்ள போயிட்டீங்கன்னா you can get all the patient individual patient details.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யூ கேன் ஜஸ்ட் கோ ஆர் யூ கேன் சூஸ் சர்ச் ஃபார் ஸ்டேட் லெவல் ஆர் பேன் இண்டியா லெவல் யூ கேன் சர்ச் எவ்ரி திங் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தேர். ஸோ அடுத்தது வந்து ஃபார் டு சர்ச் அ பேஷண்ட் அண்ட் டு மேட்ச் அ பேஷண்ட், ஸோ யூ கேன் கிராஸ் செக் ஆல் திஸ் திங், ஏஜ் ஜெண்டர் எல்லாமே பார்த்துட்டு யூ கேன் மேக் என்ஷூர் எல்லாமே வந்து இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் மேக் ஷூர் எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வந்ததுன்னா தென் தெர் இஸ் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து நம்ம பண்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தோம்னா இட் வில் ஷோ பெண்டிங் ஸ்டேட்டஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே when you update the status then it will show the patient, for example நம்ம வந்து if it is a patient discharge improved அதெல்லாம் போடுறது எல்லாமே வந்து it will show in the summary. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இஃப் யூ கோ டு த ஆப்ஷன் எடிட் இன்ஃபோன் போனீங்கன்னா ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து லைக் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி காலம்ஸ் தான் வரும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கன்சப்ஷன் ஸ்டாக் ரிசீவ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு புட் த நம்பர்ஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு சேவ் இட், சிம்பிள். ஸோ த பர்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரிங் போர்ட்டல் ஃபார் கம்ப்ளீட் COVID-19 activities across the state can be done through a single app. This portal has all infrastructure that is for case management and forecast analysis and outcome updation can be done by this app. So that URL portal basically நம்ம எந்த போர்ட்டல் ஒர்க் பண்றோம்னா it is https /covid19 nhp.gov.in. ஸோ திஸ் ஷார்ட் ஃபார்ம் இதுதான் வந்து நம்ம S3ன்னு சொல்றோம். ஸோ இந்த போர்ட்டல் பேர் ஆக்சுவலி S3னா சர்ச்சிங் ஃபார் என்ன எஸ்ன்னு தேடிட்டு இருந்தேன், பட் சம்திங் தே ஃபார் கேட்சி தே கெப்ட் S3 போர்ட்டல் வச்சிருக்காங்க. அதாவது 3 parts is there: infrastructure, case management, forecast. ஸோ இது எல்லாமே சர்வைலன்ஸ்ல 3 part இருக்கனால தே கெப்ட் as S3 portal. So the portal provides a gamut of services to the district and state administrators, including hotspot analysis and for example logistics supply, containment zone details, facility mapping, forecast analysis. So everything can be handled with the single app, including Arogya Setu app user list, etc. etc. So what is the who is going to ensure the updation? Patina, the dean should ensure the updation. Dean also should ensure the facility app user creation in S3 portal, and DDHS and medical officers should daily log in the portal to check the forecast tool, and officers shall be designated by the DDHS for this. Based upon the next 30 days analysis on infrastructure and logistics, DDHS and the medical officers should update CCC bed, O2, ICU bed, ventilator details of the CDH and CHCs. A district dashboard is also available in the S3 portal, which should be monitored daily and updated to the district administration by the DDHS and the CHO. So how to update a positive status in S3 update? So இது வந்து basically laboratory technician பண்ணுவாங்க, microbiologist. So I'm just going through rapidly. So they will open the S3 portal, they will identify the name of the ID portal, then they will open the details of the patient, then they will update the status. So daily updation report will be like this. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து this portal வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எப்படி கிரியேட் பண்ணுங்க, எல்லாமே வந்து they can get the update. So next coming to the forecast. So forecast பாத்தீங்கன்னா வந்து for example நம்ம வந்து once you entered all the details in this app, so they can you can just calculate what is the requirement for the next week and next month, how much number of beds will be required, how much number of test kits are required, and how much ventilators required. Everything will be just statistically calculated and will be given a projection, so that the facilities has to be well equipped and well prepared for future cases. So இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் பார்ட். ஏன்னா வந்து not only they are analyzing the data, they are just preparing us by providing enough information about the future happenings. ஸோ பின்னாடி ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளவு கேஸ் வரும், ஸோ நமக்கு எவ்வளவு ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும், எல்லாமே நம்ம வந்து ஒரு அஹெடா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கும், ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்ளை பண்றதுக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால வந்து they are giving this kind of a facility. So one of the wonderful excellent facilities which is being provided, this is one of the என்ன சொல்றது new technologies which has been implemented and it is successfully been used to tackle COVID-19. ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும், பட் இட் இஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம ஒன்ஸ் வி ஆர் ஸ்டார்ட் டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா we can do wonders with this app and this facility. And thank you very much. Any doubts you can ask us.
ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 ஆப் தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிபிசிஆர் ஆப்பும் ஃபெசிலிட்டி ஆப். அது மாதிரி தான் நம்ம வேலை. நம்ம ஒரு கரெக்டா அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க மேல இருக்கிறவங்க அந்த என்ன ஃபோர்காஸ்ட் என்ன இது பண்ணலாம் எவ்வளவு இதுன்றதெல்லாம் அப்போ அந்த இதுல கரெக்டா எஸ்டி போர்ட்டல் போய் இதாகும். எஸ்டி போர்ட்டல் இதாகிறது சென்ட்ரல் வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்டோட ப்ரொஃபைல் எங்க இருந்து யார் வேணா எப்ப வந்து பாத்துக்கலான்ற மாதிரி வரும். கரெக்டான ப்ரொஃபைல், எக்ஸாக்ட் ப்ரொஃபைல். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 5 கேஸ் தான் இருந்தது. 5 கேஸ்ல வந்து 5மே டிஸ்சார்ஜ் ஆயிட்டு போது அப்ப இருந்த ஃபோர்காஸ்ட் வேற, டபுளிங் டைம் ஃபோர்காஸ்ட் அது மாதிரி சொன்னதெல்லாம் வேற. இப்ப திடீர்னு நேற்று ஒரு கேஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 6வது கேஸ் வந்துருச்சு. அந்த கேஸ் ஒரு கேஸ் வந்து ஆக்டிவ் கேஸ் போது அந்த ஆக்டிவ் கேஸை வச்சு அவங்க ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. இத்தனை நாள்ல திருப்பி டபுளிங் டைம் இருக்கு, இந்த கேஸ் டபுள் ஆகும், இவ்வளவு நாள் 30 டேஸ் கழிச்சு இவ்வளவு கேஸ் வரும், அப்ப நீ இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், இவ்வளவு தேவைப்படும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்காக தான் இந்த இது. ஸோ நம்ம கரெக்ட் டீடைல்ஸ் ஃபீட் பண்ணோம்னா ஸோ அவங்களுக்குமே வந்து கரெக்டா வந்து இப்போ 30 டேஸ் கழிச்சு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். இல்லை இந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கணும்னா அந்த இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கான ஒரு டூலா இருக்கும். அருண் பிரகாஷ் சொன்ன பாரு இது ஒரு எக்ஸலண்ட் இதுதான். பட் டெய்லி அவங்க மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ நாம கரெக்டா அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இந்த ஃபெசிலிட்டி ஆப் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள கண்டிப்பா அந்த லாகின் ஐடி வந்துருங்க. வந்தோடனே நம்ம பண்ண ஆரம்பிச்சு இப்போதைக்கு நம்ம கேஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லாதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த இது மட்டும். டெய்லி ஆர்டிபிசிஆர் அப்படி இன்னைக்கு ஆக்சுவலா அருள் மட்டும்தான் இன்னைக்கு ஸ்வாப் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த 6 ஸ்வாப் எடுத்ததையும் அவங்க ஆர்டிபிசிஆர் ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதோட அவங்க ஒர்க் முடிஞ்சது. ஸோ நேரம் மெடிக்கல் காலேஜ் போயிடும். மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நெகட்டிவ்னா நின்றுட்டு போயிடும், பாசிட்டிவ்னா அப்புறம் அங்க போயிடும். அப்புறம் அங்கிருந்து ஐசிஎம்ஆர் போகும். ஐசிஎம்ஆர்ல இருந்து S3 போர்ட்டல் போய் நம்ம உடனே வந்து இப்போ அடுத்து என்ன ஃபோர்காஸ்ட்ன்றது அதுல தெரியும். ஸோ மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாரும். அருண் சார் சொல்லுங்க சார். வேற எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நம்ம ரொட்டீன் ஷெடியூல் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சார் வந்து இந்த பர்டிகுலரா இந்த S3 விஷயங்கள் பேசுறதுக்காக தான் ஷெடியூலை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேசினேன். ஆஸ் நம்ம வந்து ரொட்டீன் ஷெடியூல் நாளைக்கு பாலக்கோடு வில் கண்டினியூ, வில் பேக் ஆன் Thursday. ஸோ அந்த ஷெடியூல் எதுவும் மாறாது. தேங்க்யூ வெரி மச்.